அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியுடைய மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று. அழுது கொண்டே. அப்படிப்பட்ட கூட்டணி திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி. அவர் என்ன பாசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், நாங்களாம் எதிர்கட்சி வரிசையில் வந்திருக்கிறோம். எங்களோட தான் கம்யூனிஸ்ட் கட்சி அமர்ந்திருக்குது, காங்கிரஸ் கட்சி அமைஞ்சிருக்குது, அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி அமைஞ்சிருக்குது. அப்போவே எடுத்து சொன்னோம், நீங்கள் மக்களுடைய குரலை ஒழிங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுங்க, நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறீங்க, அப்பத்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று பல முறை சொன்னேன். அவரெல்லாம் கேட்கவே இல்லை. திமுக அரசாங்கத்துக்கு அடிமையாக செயல்பட்டாங்க, வாய் மூடி மௌனம் சாய்த்தாங்க. அதற்கு இந்த திமுக அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பரிசு ஒரு சீட் குறைவு, ஒரு சீட்டு குறைவு. ஆனா அண்மையில் ஒரு கட்சி போய் சேர்ந்தது. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அதிக இடம். அந்த கட்சி உண்மையிலேயே அந்த கட்சி ஒரு உண்மையான செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் உண்மையான ஒரு செய்தி, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அமர வச்சு அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஒரு கட்சி சேர்ந்த பொதுச் செயலாளர் கூட்டத்தில் பேசிய பேச்சு வலைதளத்திலே வந்தது, தொலைக்காட்சியிலே வந்தது. உண்மைதானே? அப்படின்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா? கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாங்க. நாம எதிர்கட்சி, நாம சொன்னா தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது நாட்டு மக்கள் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு கடுமையான மின்வெட்டு. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தம்பி லைட்டு மணி இன்றைக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அது ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயி பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதுபோல ஏழைக்கு இங்க இருக்கிற கடைக்கு வீட்டுக்கு எல்லாம் மின் கட்டணம் 67% உயர்த்தி விட்டாங்க. 67% திமுக ஆட்சிக்கு பிறகு மின் கட்டணம் உயர்வு. வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி மாநகராட்சியில் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% உயர்வு. கடவரி 150% உயர்வு. ஆண்டுக்கு 6%. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் வீட்டு வரி 100%, கடவரி 150%, குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு கடையில் பீக்கவர் மாலை 6 மணிலிருந்து இரவு 9 வரைக்கும் 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து இங்க இருக்கின்ற நம்முடைய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வசிக்கிற மக்கள் சிந்திக்க வேணும். அப்பா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 ஒரு வருடத்திற்கு, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு உடனே மாதம் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 4 ஒரு பங்கு அறிவிப்பு கூட முழுமையா நிறைவேற்றல. அதுல பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? இளைஞர் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா?